ஆக்ஷன். என்னன்னா ஏதோ கோயில்ல கூட்டம் பயங்கரமா இருக்கு, கேட்டா ஆக்டர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது ஆக்டர் இல்லடா, டைரக்டர். டைரக்டரா? அது யாருண்ணா? அவர் தான்டா நம்ம எஸ்டி. எஸ்டியா? அப்படி யாரு டைரக்டர்? யாரு? அவர் தான்டா நம்ம சூப்பர் டைரக்டர் ஹாரிஸ். My darlings, missed you all. பேரும் புகழோட இன்னைக்கு ஸ்டாரா வாழ்ந்துட்டு இருக்க இந்த மனுஷன் இந்த உயரத்துக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு தெரியுமா? டே ஹாரிஸ், என்ன நைட்டு ஃபுல்லாக தூங்காம என்ன யோசனை பண்ணிக்கிற பால்கனியில் வந்து? இந்த இயற்கையை பாரு மச்சான். இந்த சூரியன், இந்த மரங்கள். ஒரு நாளைக்கு சூரியன் ஒரு தடவை உதிக்குது மறையுது. ஆனால் நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் லைஃப்பில் என்றைக்குமே இருக்காது இருக்குல்ல. டே ஹாரிஸ், உன்கிட்ட திறமை இருக்கு. நீ இவ்வளோ போட்டி போட்டு இந்த உலகத்தில் அவனால படமே பண்ண முடியல. பட் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் பண்ணிட்ட. இப்போ நீ ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அதுக்கு தான் உன் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்கல்ல, அங்கே போய் பார்ப்போம்டா. இப்போ வா, முதல் நீ குளிச்சுட்டு நீ ஆஃபீஸ் கிளம்புற வேலையை பாரு. வா. எங்க போனா 2 நாளா? என்ன ஆனா? சாப்பிட்டானா? தூங்கினானா? ஏய் ஹாரிஸ், எங்கடா போன 2 நாளா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏய் ஹாரிஸ், இது என்ன பண்ற? வாடா வந்தியா? வா, அட்வைஸ் பண்ணுறீங்களே வந்துடுவீங்களே. எவனா ஒரு உனக்கு தெரியல சக்தி, ஒரு சினிமா எடுக்கிறது ஒரு குழந்தைய பிரசவிக்கிறதுக்கு சமம். சினிமா மேலே இருக்கிற ஆர்வத்தினால ஒரு டைரக்டர் ஒரு பையன் காசு கொடுத்தேன், வீட்டை விற்றேன், ப்ராப்பர்ட்டியை விற்றேன், அப்புறம் எனக்கு பேங்கில் அக்ரிமெண்ட் வாங்கி போட்டு படம் எடுத்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். டெக்னீஷியன்ஸ் இஷ்யூ, அதுக்கப்புறம் லைசன்ஸ் இஷ்யூ. ஹரிஷ், எனக்கு புரியுதுடா. நானும் உன் கூடவே இருந்திருக்கிறேன். நீ படம் பண்ணும்போது மியூசிக்கல் பிரச்சனை வந்தது, காப்பி ரைட்ஸ் பிரச்சனை வந்தது, கில்ட்டில் பதிவு பண்ணும்போது இது இன்னொருத்தவன் பண்ண கதைன்னு சொல்லிட்டு உன் மேலே கேஸ் போட்டாங்க. எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ண, எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு படம் பண்ணி உன் கையில் ஒரு சொத்து கையில் வச்சிருக்கேன். இப்போ என்ன, இந்த படத்தை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு செல்லரை பார்த்து இதை விற்கணும், அவ்வளோதானடா. இல்லைடா, இந்த தாய் பிரசவ வரைக்கும் வந்துட்டு தொப்புள் கொடி சுற்றி இருக்குன்னு சொன்ன உடனே ஆப்ரேஷனுக்கு காசு இல்லாமல் வந்து எவ்வளோ அந்த மாதிரி இருக்குடா எங்களை. இந்த நிலைமையில் இருக்கிறவனுக்கு தான் வச்சான் தெரியும். நம்மளாம் ஜெயிக்கவே முடியாது. நம்மளாம் மிடில் கிளாஸ் பசங்களாம் படத்தை பார்த்து கை தட்டுறது, ரசிகனுக்கு போஸ்டர் ஓட்டுறது மாதிரி ஆகிக்கிறீங்க. போட நீ ஏதோ தேவையில்லாத சொல்லி என்னைய வேறு டைரக்டர் ஆக்கிட்டேன். எங்கே போய் எடுக்கிறது பார், நண்பர் இருக்கிற போது நீ எதுக்கும் கவலைப்படாதா. ஒரு உனக்கோசமே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசி அவரோட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். இவங்களை போய் பாரு, உன் படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்டா. வாடா, நாளைக்கு ஆஃபீஸ் போகிறோம், நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுறோம், அதுக்கான வேலையை பார்ப்போம். ஓகேவா? கண்டிப்பாக நடக்கும்டா. ஏய், எங்க போற? உன் ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு ஆல் தி பெஸ்ட்ரா. ஓகேவா? இப்போ நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்டா. ஓகேடா.
சரி மேம் கூப்பிட்றாங்க. No, let's postpone the meeting by tomorrow. Yeah, of course. Yes, I'm absolutely free at some 30 p.m. Thank you. Thank you so much. Okay, take care. Bye. Yes, please. நான் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்காக வந்திருக்கேன் மேம். எனக்கு அந்த அளவு டைம் இல்லை. ஒரே லைனில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறது பொறுத்து இருக்கு. நான் ஓகே சொல்கிறதா இல்லையான்ட்டு. மேம் ஹாலிவுட்லேயும் பாலிவுட்லேயும் ரொமான்ஸு, ஆக்ஷன், த்ரில்லரு, ஃபேமிலி மூவி, ட்ராமான்னு சொல்லி போட்டு அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காங்க மேம். இது வரைக்கும் யாருமே பண்ணாத தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு புது யூனிவர்ஸை, காமிக் யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணுறது தான் என்னோடய ஐடியா மேம். அது பேஸ் பண்ணி நான் மூவியும் எடுத்தாச்சு. இட்ஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி ட்ரெண்ட் செட்டர் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் சொல்கிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. காமிக்ன்றீங்க, ட்ரெண்ட் செக்டர்ன்றீங்க. இருந்தாலும் நான் என்னோட லாயரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் எதுவாக இருந்தாலும் நான் என் முடிவை சொல்லுவேன். ஹலோ, என்னோட அட்வொகேட்டை உள்ள அனுப்புங்க. தேங்க்யூ. ஓகே மேம். Hey, hi. I am Ilango from MD Production and Distribution Company. ஒரு புது டைரக்டர் ஒரு புது கான்செப்ட் காமிக் அப்படிங்கிற கான்செப்டோட ஒரு ஜெயின் கம்பெனி கிட்ட போயிட்டு ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன இஷ்யூஸ் வந்துட்டு பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது 5 மேஜர் லீகல் இஷ்யூஸை நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்பரேட் இஷ்யூ, செகண்ட் வந்துட்டு பிராண்ட் ப்ரொடக்ஷன், தேர்டு வந்துட்டு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபோர்த் வந்துட்டு ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், ஃபிஃப்த்து வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட். முதல் இஷ்யூ என்னன்னா கார்பரேட் இஷ்யூ. கார்பரேட் இஷ்யூ வந்துட்டு 2 லா வந்துட்டு கவர்ன் பண்ணுது. ஒன்று வந்துட்டு கார்பரேட் ஆக்ட், இன்னொன்று வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி ஆக்ட். இந்த கார்பரேட் ஆக்ட் தவிர 2 க்ரைட்டீரியா வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஒன்று வந்துட்டு ஓனர்ஷிப், செகண்ட் வந்துட்டு டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓனர்ஷிப்பை பொறுத்தவரை என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், விஷுவல்ஸ், டைலாக்ஸ் அண்ட் மியூசிக் இதெல்லாம் வந்துட்டு அந்த டேரக்டர்கிட்ட வந்துட்டு ரெஜிஸ்டர்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது அடுத்து வந்து டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன். டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை வந்துட்டு டைட்டில் வந்துட்டு அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இல்லை அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இன்னொரு இது இருக்குது. அது என்னன்னா பாசிங் ஆப்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா பாசிங் ஆப் மூலிமா வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு எது கவர்ன் பண்ணுதுன்னா ட்ரேட்மார்க் ஆக்ட் வந்துட்டு கவர்ன் பண்ணுது. வந்துட்டு பிராண்ட் ப்ரொடக்ஷன். பிராண்ட் ப்ரொடக்ஷனை பொறுத்தவரை பார்த்தோம்னா இதை கவர்ன் பண்ணது ட்ரேட்மார்க் ஆக்ட் தான் கவர்ன் பண்ணுது. இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம டேரக்டர் வந்துட்டு ஒரு மூவி எடுத்துட்டாரு. அந்த மூவியில் வந்துட்டு பிராண்ட்ஸ் லோகோஸ் அது வந்துட்டு ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அதை ப்ராப்பராக வந்துட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கலை அப்படிங்கும்போது அது லீகல் இஷ்யூஸ் எல்லாம் வரும். அந்த லீகல் இஷ்யூஸை நாம தான் ஃபேஸ் பண்ணோம். அதோட இஷ்யூ என்னன்னா வந்துட்டு ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். ஃபிலிம் சர்டிஃபிகேஷனை கவர்ன் பண்ணுற ஒரு ஆக்ட் என்னன்னா சினிமாட்டோகிராஃபி ஆக்ட். இந்த சினிமாட்டோகிராஃபி ஆக்டில் வந்துட்டு ஒரு போர்டு இருக்குது, சிபிஎஃப்சி அப்படின்னு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஎஃப்சியோட முக்கியமான வேலை என்னன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறது. சென்சார் சர்டிஃபிகேட்டை வந்துட்டு 3 விதமாக பிரிப்பாங்க. அதில் வந்துட்டு யூ/ஏ அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இது வந்துட்டு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மூவியோட வல்காரிட்டி அண்டு சிவியரிட்டி பொறுத்து மாறும். 4th என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை நான் சொல்கிறேன். டேரக்டர் சார் நீங்களா? போட்டு போடுற வரைக்கும் தான் நான் டேரக்டர். போட்டுட்டா நான் லாயர். போ நான் பார்த்துக்கிறேன். போங்க எடிட்டிங்கில் பார்த்துக்கிறேன். 4th இஷ்யூஸ் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸிபிஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மூவியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக எல்லா தேட்டர் ஓனர்ஸ்டையும் பேசி அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பராக அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் போலீஸ் கமிஷனர்கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி எல்லாத்துக்கும் எல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கணும். 5th இஷ்யூஸ் அட்வர்டைசிங். அட்வர்டைசிங் அப்படின்னா அதுக்கு கீழே கேபிள் டிவி நெட்வொர்க் ஆக்ட் 1995 படி அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கவுன்சில் இருக்குது. அதோடைய வேலை அப்படி என்னன்னா ஒவ்வொரு மூவிஸும் இந்தந்த டிவிக்கு தான் சேல் பண்ணணும், அப்படி இந்த டிவியில் ப்ரொமோஷன் பண்ணணும், அதுக்கான பர்மிஷன் வாங்குறது அங்கே தான். இந்த லீகல் இஷ்யூஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கும் ஒரு டைரக்டர் நடுவில் அக்ரிமெண்ட்டே போடப்படும். என்ன சார் முக்கியமானது எடுத்தீங்க? டேக்ஸு சார். டேக்ஸு எவ்வளோ சம்பாதிச்சாலும் பாதி காசு அங்கேயே கட்ட வேண்டியது இருக்குது சார். என்ன சார் சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? சரி நானே பண்ணுறேன். தெரிஞ்ச மோஸ்ட் ஃபேமஸ் இஷ்யூ என்னன்னா அது டேக்ஸ் தான். என்னதான் இது கடைசியாக இருந்தாலும் முக்கியமானது. இதில் வந்துட்டு ரெண்டு விதமாக நம்ம டேக்ஸ் கட்டுறோம். ஒன்று வந்துட்டு ஜிஎஸ்டிஐ 28% வந்துட்டு நம்ம கட்டணும்.
தமிழ்நாடு என்டர்டெயின்மெண்ட் ஆக்ட். இதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இதில் நம்ம டேக்ஸ் கட்டுறோம். டேக்ஸ் கட்டிட்டோம்னா பாதி காசு வந்துட்டு அங்கேயே போயிடுது. என்ன சார் சொல்றீங்க? டேரக்டர் ஒரு பணக்கார முடியாதா? சார், என்னதான் நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் லாபம் என்னமோ ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு தான். அதனால தான் பெரிய பெரிய ஆக்டர் எல்லாமே வந்துட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. காமிக் கதை இருக்கு, அது தங்க முட்டையிடுற வாத்து மாதிரிங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். போங்க சார், போயிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிற வழியை பாருங்க. ஓகே சார்.